ஏழரை சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்தாலோ மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் நடந்தாலோ நல்லது பண்ணாது இந்த சனி பகவான். இந்த ராகு பகவானும் அந்த தசைங்கிறது கொஞ்சம் கெடுக்கும். ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சியாச்சு. மேஷராசிக்கு ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லாபஸ்தானத்தில் ராகு, 5ஆம் இடத்துல கேது அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி குரு பயிற்சி உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை பண்ணாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டே இருக்குது. பொருளாதார வளர்ச்சி இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வேலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அது ஏன்? அப்போது ராகு கேது பயிற்சி ஆனாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லையா, குரு பயிற்சி ஆன பிறகு எனக்கு பிரயோஜனம் இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சமீப காலமாக உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கணும். பண நெருக்கடி, மனசு சார்ந்த நெருக்கடிகள். நீங்கள் எதில் முயற்சி பண்ணிட்டீங்களோ அதில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான், ஏழரை சனி, இது 2வது சுற்று தான். இல்லைன்னு சொல்ல 30 வயசுக்கு மேலே 2வது சுற்று பொங்கு சனி. வலுவான தசையாக இருந்தால் ராகு தசை இந்நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். திடீர்னு ஒரு தொழில் அமையிறது, இன்னொரு தொழில் சேர்த்து செய்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பண வருமானங்களை கொடுத்துனே இருக்கும். மறைமுக சுப தொடர்பு. மறைமுக சுப தொடர்புனாக்கா உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல ராகு பகவான் அமர்ந்து அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த ராகு தசை இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டே வந்திருக்கும், நல்லதே பண்ணிட்டு வந்திருக்கும். இப்போ ஏழரை சனி வரும்போது அது கெடுத்து விட்ரும்.